ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் என்ன ஷேர் பண்ணிருக்கிறேன் அப்படின்னா, ஆடிப்புறம் அந்த டைமில் சாமிக்கு வளைகாப்பு பண்ணுவோம் இல்லையா, அதை பற்றின வீடியோ தான். ரொம்ப கிராண்டாக கிடையாது, ரொம்ப சிம்பிளாக வந்து எங்கள் வீட்டில் எப்படி செலிப்ரேட் பண்ணணும் அந்த மாதிரி தான் இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ மார்னிங் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு பூஜை ரூமெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா வாசல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன கோலம் போட்டேன். ஸோ எனக்கு அந்தளவுக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஏதோ என்னால் தெரிஞ்சதை போட்டு வச்சேன், அவ்வளோதான். ஸோ இங்கே வந்து கோலப்பொடி அதெல்லாம் கிடையாது. அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, வீட்டில் பச்சரிசி இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து மிக்ஸியில் போட்டு பொடிச்சிட்டு அதை வச்சு தான் கோலம் போட்டுப்பேன். அப்புறம் சாமிக்கு வாங்கின ஃப்ளவரு, அப்புறம் இந்த லீஃபு, வெத்தலை இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டேன். தென் மாங்காய் லீஃபு வாசலில் கட்டுறதுக்கு அதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, அப்புறமா அதில் வந்து இந்த சந்தனம், குங்குமம் அதெல்லாம் தொட்டு வச்சுட்டு, அப்புறமா அதையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. நம்ம பூஜை டைமில் வந்து இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டே முடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா, அப்புறமா ஈஸியாக குக் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு சாமிக்கு வந்து பிரசாதம் வந்து நம்ம படைச்சிட்டு அப்படியே ஈஸியாக பூஜையை முடிச்சிடலாம். நம்ம ஃபஸ்ட்டே நம்ம குக் பண்ணிவிட்டு லாஸ்ட் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஈஸியான டிப்ஸு சொன்னேன். அப்புறம் கடையிலேருந்து வாங்கின பேங்கிள்ஸ் அதையும் நான் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம அப்படியே நம்ம வந்து பூஜைக்காக யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஷாப்லேருந்து வாங்குகிறோம், அது எத்தனை வாட்டி கைப்பட்டது, என்ன ஏது அப்படிங்கிறது தெரியாது. ஸோ நம்ம பூஜை பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதனால் ஒன்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணுறது நல்லது. அப்புறம் கொஞ்சம் மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸு தாம்பத்தில் வைக்கிறதுக்காக. இப்போ நம்ம வீட்டில் வந்து நம்ம ஒருத்தங்களுக்கு நம்ம வளைகாப்பு பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான். ஸோ எல்லா திங்ஸுமே வாங்கி நல்லா நீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு, அப்புறமா செப்பரேட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் இந்த மாவிளை தோரணம் அதையும் வாசலில் கட்டிட்டு பூஜை ரூம்லேயும் கட்டி வச்சுட்டேன். ஸோ வாஷ் பண்ண எல்லா திங்ஸையும் நீட்டாக அந்த பிளேட்டில் அப்படியே அரேஞ்ச் பண்ணிவிட்டு, அப்புறம் இந்த பூஜை ரூமில் சாமிக்கு முன்னே வச்சு எல்லாம் லைட்டாக பூஜை பண்ணிவிட்டு, எல்லா சாமிக்கும் வளையல்லாம் போட்டு கொடுத்துட்டு, அதுக்கப்புறமா தான் நான் குக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். நான் வந்து எப்படி ஈஸியாக குக் பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து கர்ட் ரைஸுக்கும் அந்த பால் பாயாசம் அதுக்கு வந்து ஒரே குக்கரில் வந்து ரைஸ் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா அது வந்து கொஞ்சம் அடிஞ்சு வந்து நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால் அது செப்பரேட்டாக வச்சுட்டு, அப்புறம் அந்த கோகோனட் ரைஸு, லெமன் ரைஸு, புளியோதரை இது 3த்துக்கும் கொஞ்சம் உதிரியாக தான் நல்லாயிருக்கும். அதனால் அது வந்து செப்பரேட்டாக ரைஸ் வச்சுட்டேன். தென் மிக்சட் வெஜிடபிள் ரைஸ் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் போட்டுட்டு, அப்புறம் கொஞ்சம் தால் சாம்பார் ரைஸு அந்த மாதிரி அது வேறு குக்கரில் செப்பரேட் ரெடி பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஃபுட் ரெடி பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக முடிச்சிட்டேன், அவ்வளோதான். அப்புறமா சாமிக்கு வந்துட்டு ஃபுட்டெல்லாம் படைச்சி சாமிக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நாங்களும் சாப்பிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.